வணக்கம் மக்களே, நான் உங்க கூகுள் டேக். நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த டாப் ஸ்டார்ன்ட்டு எடுக்கும்போது யார் யாருன்னு பார்க்கும்போது, முதல்ல நம்மளுக்கு வந்து விஜய் அவர்கள், ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் அஜித் அவர்கள். ஸோ இவங்க 3 பேரும் இப்ப என்னதான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அஜித் அவர்கள் வந்து பிரேசிலோனால நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் ரேஸ்ல 24 ஹவர்ஸ் வந்து நடக்குங்க அந்த கார் ரேஸ் பிரேசிலோனால இப்ப நடந்திருக்கு. அதுல வந்து அவங்களுடைய டீம் வந்து 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இதற்கு வந்து பல தரப்புல இருந்து பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. நம்மளுடைய துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ட்வீட் போட்டிருக்காரு. அஜித் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிவா போட்டு அதை வந்து ட்வீட்டா போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவர் வந்து ஆன்மீக பயணம் வந்து போயிருக்காரு. இதற்கான காட்சிகளை தான் இப்ப வந்து நீங்க மேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ அது வந்து சோசியல் மீடியால இப்ப வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள். ஸோ அவர் வந்து இப்ப எந்த அளவுக்கு ஒரு மன கஷ்டத்துல இருக்காரு, எந்த அளவுக்கு நெருக்கடியில இருக்காரு, ஸோ அரசியல் களம் எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து உணர்ந்திருப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்புகள், கண்டனங்கள், ஸோ இன்னொரு பக்கம் வந்து அந்த 41 உயிர்கள் போயிருக்கக்கூடிய வழி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மனுஷனை வந்து ரொம்ப கவலையடைய வைக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது போன்ற சமயத்துல என்னை போன்ற நபர்களும் நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அரசியல் என்பது எல்லாத்தையும் தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நானும் கேட்டிருக்கேன். ஸோ அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்குல நீங்க வந்து திரும்பி வரணும். ஸோ எல்லாமே நடந்து போச்சு. ஸோ விமர்சனங்கள் எல்லாமே ஏற்புடையதாக இருக்கும்போது அதை வந்து சரி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது தான் ஸோ ஒரு நல்ல விஷயம். ஸோ அரசியல்லையும் விஜய் அவர்கள் வந்து அதை வந்து மேற்கொள்வார்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது. பட் ஒரு மனுஷனை வந்து பயங்கரமா எதிர்ப்புகள், ரொம்ப அதிகமான கண்டனங்கள் அப்படின்னு சுத்தும்போது, ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மனுஷனை வந்து நம்மளே வந்து அவரை வந்து தட்டி கொடுக்கலன்னா எப்படி? அப்படின்ற ஒரு பாணியில தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அன்பின் காரணமாக நான் சொல்லியிருக்கேன். இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது. ஸோ அவர் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நான் வந்து இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கருத்தாக நான் வந்து வெளிப்படுத்திக்கிறேன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.